என்னது என்டிஏவோட பார்ட்டில டிவிகே போய் ஜாயின் ஆக போறாங்களா? 40 to 50 சீட்ஸ் குடுக்கறாங்க, டெபுட்டி சிஎம் போஸ்ட் குடுக்கறாங்க. சோ டிவிகே என்டிஏவோட ஜாயின் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு பரபரப்பான நியூஸ் தான் நாம தமிழ்நாட்டுல இப்ப ட்ரெண்டிங்ல இருக்கு. ஏடிஎம்கே, டிவிகே, பிஜேபி இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில அமையற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்க மாதிரி நிறைய ரூமர்ஸ் வருது. அது ரூமர்ஸா அப்படிங்கறது நமக்கு தெரியல. எனக்கு இதுல ஒரே கருத்து தான், டிவிகே தனியா நின்னா ஒரு அளவுக்கான ஓட் பேங்க் வாங்கும். இஃப் சப்போஸ் டிவிகே என்டிஏவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அந்த ஓட்ஸ் கலைறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெபியூட்டி சிஎம் போஸ்ட் எல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ரீசெண்டா பீகார்ல நிதிஷ்குமாருக்கு என்ன நடந்தது அப்படிங்கறதையும் நீங்க எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு அலையன்ஸ்க்கு ஃபயர் விடலாம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பிஜேபி தமிழ்நாட்டுக்குள்ள வரணும், டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா வரணும் அப்படிங்கறதுக்காக என்டிகே கூட்டணியில டிவிகே சேர்றது அப்படிங்கிறது எனக்கு தனிப்பட்ட முறையில ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. இதுக்கு பவன் கல்யாணும் அவர் சைட்ல இருந்து டிவிகே சைட்ல பேசின மாதிரி நியூஸஸ் வருது. பிகாஸ் அவரும் என்டிகே அலையன்ஸ்ல தான் இருக்காரு, அதுக்கப்புறம் ஜெயிச்சு டெபுட்டி சிஎம் இருக்காரு. சோ பாப்போம், டிஎம்கேக்கு அகேன்ஸ்டா இருக்கணும்ன்றதுக்காக தன்னோட கொள்கை எதிரி கூடயே போய் சேருவாங்களா அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்க என்ன நினைக்கிறீங்க? டிவிகே என்டிஏ கூட்டணியில சேருவாங்களா இல்லையா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.